ஹலோ நண்பர்களே, 4வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல அசிஸ்டன்ட் காரனோட லைஃப்ல நடந்த விஷயத்தை தான் காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் காரன் அவங்க அம்மா 2 பேரும் சேர்ந்து அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. கிறிஸ்டி அங்கதான் இருக்கா. ஆனா அவங்க அப்பாவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுல இஷ்டம் இல்லை. அதனால கிறிஸ்டி இவங்களுக்கு பிரைவசிக்காக டைமை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறா. அசிஸ்டன்ட் காரன் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட, இப்ப நீங்க இருக்கிற ஹெல்த் கண்டிஷன்ல வீட்டில் இருந்தா சரிப்பட்டு வராது. ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல நைட்டு நேரத்தில் கதவை திறக்க முடியாது. நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதனால நீங்க இப்பத்துக்கு இங்க இருக்கிறது தான் சேஃப் அப்படின்னு சொல்றான். இதுல அவங்க அப்பாவுக்கு சுத்தமா இஷ்டம் இல்லை. அப்ப அவங்க அம்மா இருந்துட்டு, நீங்க கவலைப்படாதீங்க, டெய்லி நாங்க உங்களை பார்ப்போம். இங்க இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடலான்னு சமாதானப்படுத்தி அவரை ஒத்துக்க வைக்கிறாங்க. அவரும் ஒத்துக்கிறாரு. உயிருக்கு உயிரான செஸ் போர்டை கட்டி பிடிச்சிட்டே தாங்க உட்காந்துட்டு இருக்காரு. அங்கிருந்து வெளியே வந்த அசிஸ்டன்ட் காரன் அவங்க அப்பாவை நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்றான். அப்ப கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறாரு. என்னாச்சு, நேற்று நைட் உங்க வீட்டில் ஒரே சத்தமா இருந்துச்சாமா அப்படின்னு கேட்கும் போது அசிஸ்டன்ட் காரர் இருந்துட்டு, நேற்று நைட் அந்த மான்ஸ்டர்ஸ் கதவை தட்டும் போது எங்க அப்பாவும் பதிலுக்கு அது கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மான்ஸ்டர் எங்க அப்பாவோட பிரதர் வெளியே இருக்கிறதாவும் அவரை கூட்டு போகிறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லி எங்க அப்பாவை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிருச்சு. எங்க அம்மா எவ்வளவோ தடுக்க பார்த்தாங்க, இவர் எங்க அம்மாவை வேற தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்றான். அதனால ஹீரோ தான் அசிஸ்டன்ட் காரனை எல்லாம் சரியாயிரும், கொஞ்ச நாளைக்கு அவர் ஹாஸ்பிட்டல்லையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் காரனும் ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணி இங்க இருக்கிற மக்களை பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றான். ஆக்சுவலா ரீசெண்டா தான் அசிஸ்டன்ட் காரன் இந்த வில்லேஜுக்கு வந்திருக்கான். ஸோ இவனோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும், ஏன் ஒருத்தனால மட்டும் இது பண்ண முடியாது, எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும், என் கூட அசிஸ்டண்டா சேர்ந்துக்கிறியான்னு கேட்கும் போது இவனும் ஒத்துக்கிறான். அப்படிதான் பயப்புல அசிஸ்டன்ட் காரனா ஃபார்ம் ஆனது. அங்க கட் பண்ணி பிரசன்ட்ல அசிஸ்டன்ட் காரன் அறக்க பறக்க ஓடி வந்து ஹீரோ கிட்ட, நீங்க என் கூட வந்தாகணும், ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்தாகணும் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்லயே மேத்யூவோட ஒய்ஃபை தான் காட்டுறாங்க. அவங்க கண்ணுக்கு தெரியுற அந்த 2 குழந்தைங்களை பார்த்ததுலேருந்து அவங்க கொஞ்சம் அதிர்ச்சியில தான் இருக்காங்க. அப்ப அங்க வர அவங்க பொண்ணு இருந்துட்டு, என்ன ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா. ஆனா மேத்யூவோட ஒய்ஃப் எதுவுமே சொல்லாம, ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், உங்க அப்பா கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, நான் வர வரைக்கும் உன்னோட தம்பியை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த சமயத்துல கரெக்டா ஜேடு வீட்டுக்குள்ள வரான். அங்க மேத்யூவோட பொண்ணையும் பையனையும் பார்த்த உடனே இவனுக்கு மூஞ்சி இல்லை. ஏண்டா உங்க வீட்டில் இல்லாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கிறான். அப்ப அந்த பையன் இருந்துட்டு, நடந்த ஆக்சிடென்ட்ல எங்க வீடு கொலாப்ஸ் ஆனது உங்களுக்கு தெரியாதா, அசிஸ்டன்ட் காரனோட அம்மா தான் எங்களை இங்க ஸ்டே பண்ண பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு சொன்ன உடனே ஜேடு கோவம் வந்துருது. அந்த கிழவிக்கு வேற வேலை இல்லை, வரவங்க போறவங்களுக்குலாம் இடம் கொடுத்துட்டு தெரியுதுன்னு புலம்பிக்கிட்டே போறான். என்னமோ இது இவன் சொந்த வீடு மாதிரி, இவனுக்கே அவங்க தான் இடம் கொடுத்தாங்க, அதையவே மறந்துட்டான். நெக்ஸ்ட் சீன்ல அசிஸ்டன்ட் காரன் ஹீரோவை பேஸ்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு காட்டுறான். அங்க இருக்கிறது சாரா. பார்த்த உடனே ஹீரோ அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறான் ஒரு நிமிஷம். அப்ப அவன் அசிஸ்டன்ட் காரனை பார்த்து, இவகிட்ட நான் கொஞ்சம் பிரைவேட்டா பேச வேண்டியது இருக்கு, நீ கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுன்னு அனுப்பி விட்டுட்டு சாராவோட ஹேண்ட் கஃபை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். ஏமா அந்த மந்திர மரத்துக்குள்ள போ, பின்னாடியே வரேன்னு சொன்னியே, எங்க தான் போய் தொலைஞ்ச அப்படின்னு கேட்கும்போது, நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு அந்த மரத்துக்குள்ள உன் பின்னாடியே தான் வந்தேன், கடைசியில பார்த்தா இந்த பேஸ்மெண்ட்ல நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. இந்த விஷயத்தை இப்ப ஹீரோ நம்புறான். ஏன்னா அந்த மரத்துக்குள்ள போனா என்ன நடக்கும்னு இவனுக்கும் தெரியும். சரிம்மா, அந்த மரத்தை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, சாரா இருந்துட்டு, என் பிரதர் சொன்னது உண்மைதான், நம்ம இந்த காடை கோவப்படுத்திட்டோம், நம்ம அந்த காட்டுல ஸ்ட்ரக்காகி நிற்கும் போது வெள்ளை ட்ரெஸ் போட்ட சின்ன பையன் தான் சொன்னா இந்த மரத்துக்குள்ள போனா சேஃபா இருக்கலான்னு, அதனாலதான் நான் உன்னை இந்த மரத்துக்குள்ள போக சொன்னேன் அப்படின்னு இவன் சொல்லும் போது, அப்படின்னா அடிக்கடி உனக்கு கேட்கிற வாய்ஸ் அந்த பையனோட தான் கேட்கும் போது, இல்ல அந்த வாய்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், எனக்கு தெரிஞ்ச அந்த பையனும் நம்மளை மாதிரியே இந்த காட்டுல மாட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான், ஆனா எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு அந்த பையனுக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு, என்ன நடந்தாலும் இங்கிருந்து வெளியே வராத, நான் போய் அசிஸ்டன்ட் காரன் கூட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது, சாரா இருந்துட்டு, அன்னைக்கு நைட்டு கிளினிக்கோட கதவை நான் திறந்து விட்டனாலதான் அசிஸ்டன்ட் காரனோட அப்பா இறந்தாருங்கிற விஷயம் இப்ப வரைக்கும் அவனுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறா. ஹீரோவும் தெரியாது, நான் இப்ப வரைக்கும் எதுவுமே அவங்ககிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்துடுறான். அப்ப அசிஸ்டன்ட் காரன் இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் போதுதான் ஹீரோ நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் காரன் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இந்த சாரா பொண்ணு ரொம்ப யூனிக்கான பர்சன், இந்த இடத்துக்கு கூட ஏதோ ஒரு விஷயத்துல அவ கனெக்ட் ஆயிருக்கா.
அதனாலதான் ஃபாதர் அவளை நம்பினாருன்னு சொல்லும் போதே அசிஸ்டன்ட் காரர் இருந்துட்டு ஃபாதருக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ இருந்துட்டு ஃபாதர் சொல்லிதான்டா நானே நம்ப ஆரம்பிச்சேன். அவரு தான் இவளை பேஸ்மெண்ட்ல லாக் பண்ணி வச்சிருந்தாரு. இவளுக்கு ஏதோ வாய்ஸ் கேக்குதாமா, அது இவளை யூஸ் பண்ணிக்க பாக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இந்த இடம் எப்பேற்பட்ட இடம் நம்மளுக்கு புரியும் அப்படின்னு ஃபாதர் நம்பினாரு. அவரு என்கிட்ட சொன்னதை நானும் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்ப அசிஸ்டன்ட் கார் வந்துட்டு ஃபாதர் இறந்ததுல இருந்தே சாரா பேஸ்மெண்ட்ல தான் இருக்காளான்னு கேட்கும்போது, இல்ல என் கூட நான் ஃபாரஸ்டுக்குள்ள அவளை கூட்டு போயிட்டேன்னு சொல்றான். இதை கேட்கிற அசிஸ்டன்ட் காரனுக்கு சரியான கோவம் வருது. ஹீரோ வந்துட்டு நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அவ ஒருத்தி இருந்தனாலதான் இப்ப நான் உயிரோடு இங்க நின்றுட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் அவ பண்ண காரியம் மன்னிக்க கூடியதே கிடையாது. ஆனா இந்த பிளேஸ் இருக்கு பாத்தியா, சில விஷயத்த நீ நல்லதுக்காக தான் பண்றேங்கிற மாதிரி உன்னையவே நம்ப வைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அசிஸ்டன்ட் காரர் இருந்துட்டு அவளோட ஓன் பிரதரையே கொலை பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாம மேத்யூவோட 9 வயசு பையனை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கா. அவ ரொம்பவே டேஞ்சரான ஆளு. இப்ப மட்டும் இவ இங்கதான் இருந்தான்னு எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சுன்னா நீ எங்கிட்ட மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கிற அத்தனை பேத்துக்கிட்டையும் பொய் சொன்னங்கிற மாதிரி ஆயிரும். உன் மேல இருக்க நம்பிக்கை போயிரும். அவளை அந்த பனிஷ்மெண்ட் பாக்ஸ்ல தான் போட்டாகணும். இந்த விஷயம் மேத்யூவோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்பவே கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்றான். இதனால அந்த ஹீரோ கடுப்பாயிட்டு அந்த பாக்ஸ்ல அவளை போடக்கூடாதுன்னா நான் சொல்றதை கேளுங்க, நம்மளுக்கு இருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு அவதான் அப்படின்னு பேசும்போதே ஒரு மாதிரி நர்வஸ் ஆக ஆரம்பிக்கிறான். ஒரு நிமிஷம் இருடா, வெளியே போய் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வர நடக்க முடியாம நடந்து வெளியே வந்தா இவன் கையில அந்த புழு ஊற மாதிரி தெரியுது. அப்படியே ஒரு நிமிஷம் கேராய் விழுந்துடுறான் ஹீரோ. ஸோ அசிஸ்டன்ட் காரணம் அங்கே சுற்றி இருக்கிறவங்க தான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல மேத்யூவோட பையனை விக்டரை பார்க்க வைக்கிறதுக்காக அவங்க அக்காக்காரி கூப்பிட்டு வரா காலனி ஹவுஸ்க்கு. இவனும் விக்டரை பார்க்குற சந்தோஷத்துல அறக்க பறக்க ஓடுறான். அப்பதான் மேத்யூவோட பொண்ணு அந்த எல்ஜின் பையன் ரொம்ப சோகமா வெளியே உட்காந்துருக்கிறத நோட் பண்ணிட்டு தான் உள்ள போறா. ஸோ ஃபாத்திமாவும் அங்கதான் இருக்கா. மேத்யூவோட பொண்ணும் ஃபாத்திமாக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றா. பதிலுக்கு ஃபாத்திமா இருந்துட்டு அவசரப்படாத, எனக்கு நீ பெண் தோழியா வரையா, ஏன்னா இங்கதான் இங்க 2 பேத்துக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு இவ சொல்லும் போது மேத்யூவோட பொண்ணுக்கு செம்ம சர்ப்ரைஸ் ஆயிருது. அவளும் மணப்பெண் தோழியா வரக்கு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஃபாத்திமா கிட்ட வெளியே உட்கார்ந்துருக்கிற பையனை பத்தி விசாரிக்கும் போதுதான் ஃபாத்திமா இருந்துட்டு அவன் பேர் எல்ஜின், அந்த பஸ்ல வந்தவன் தான் அவன். என்ன பண்றது, நடக்கிறதெல்லாம் பார்த்து பைபிள ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஸோ மேத்யூவோட பொண்ணு நான் வேணா அவங்ககிட்ட போய் கொஞ்சம் பேச்சு கொடுக்கட்டுமான்னு கேட்கும்போது ஃபாத்திமாக்கே சர்ப்ரைஸ் ஆயிருது. ஏன்னா யூஸ்வலா மேத்யூவோட பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் பேச மாட்டா. நெக்ஸ்ட் சீன்லயே மேத்யூவோட பையன் விக்டர் தான் பார்க்க வந்திருக்கான். ஆனா இவன் தான் அவன் மேல சரியான காண்டில் இருக்கானே. இங்க எதுக்குப்பா வந்திருக்க, வேற எதையாவது தூக்கிட்டு போக பாக்குறியா அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரியே பேசிடுறான் விக்டரு. அப்ப அந்த சின்ன பையன் இருந்துட்டு என் மேல எந்த தப்பு இல்லை, நான் ஜேடு கிட்ட சொன்னேன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு. ஆனா ஜேடு கேட்கவே இல்லை, என்னை மன்னிச்சிருங்க, நீங்க திரும்பி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றான். ஆனா விக்டர் அதை மதிக்காம மறுபடியும் அவன் டிராயிங் பண்றதே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ மேத்யூவோட பையன் இருந்துட்டு என்னத்தை டிரா பண்றீங்கன்னு கேட்கும்போது நான் இப்ப ரீசெண்டா பார்த்த சில விஷயத்த டிரா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதாவது விக்டரும் இந்த பையனோட அம்மாவும் அந்த அண்டர் கிரவுண்ட்லேருந்து வெளியே வரும்போது நிறைய மான்ஸ்டர்ஸை பார்த்துருப்பாங்க, அதையே தான் ட்ரா பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இந்த பையனுக்கு தெரிய வருது. எங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். பதிலுக்கு விக்டர் இருந்துட்டு உங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க, இந்த மாதிரி அம்மா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், இதுக்கு மேலே நீங்கள் இருக்காத கிளம்பிடு அப்படின்னு சொல்லிடுறான். பாவம் அந்த பையனுக்கு மூஞ்சியே இல்லை. எனக்கு ஸ்டோரேஜ் ரூமில் சில திங்ஸ் கிடைச்சிது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கிடைச்ச அந்த கலர் பென்சிலெல்லாம் தூக்கி மேலே வைக்கிறான். அப்பவும் விக்டர் சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை. சரி உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பாவம் மூஞ்சியே இல்லாமல் அங்கிருந்து கிளம்புறான். இது விக்டருக்கும் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல மேத்யூவோட பொண்ணு எல்ஜின் பையன்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகி பேச ஆரம்பிக்கிறா. இவன் ஏதோ வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி மூஞ்சியில 3/4 கிலோ சோகத்தை வச்ச மாதிரியே உட்காந்துருக்கான். அப்ப மேத்யூவோட பொண்ணு இருந்துட்டு கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும், உனக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும், யாரு கூடயாவது பேசணும்னு தோணுச்சுன்னா நான் எப்பவுமே இங்கே தான் இருப்பேன், என் கூட வந்து பேசலாம் அப்படின்னு பர்மிஷனும் கொடுக்குறா. இதுல எல்ஜினுக்கும் சந்தோஷம்தான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே வெளியே வர இவளோட தம்பிக்காரன் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கோபமா பேசிட்டு அவன் பாட்டுக்கு விறுவிறுன்னு போக ஆரம்பிக்கிறான். அதனால மேத்யூவோட பொண்ணும் எல்ஜினுக்கு பாய் சொல்லிட்டு அவன் தம்பி பின்னாடியே போயிடுறா. ஆனா அப்பவும் கூட எல்ஜின் அவளை ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்கா, ஏன்னு தெரியல. நெக்ஸ்ட் சீன்ல கிறிஸ்டி ஹீரோவை செக் பண்ணிட்டு இருக்கா. பட் அவன் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கலைனாலும் ஒரு கட்டத்துல கிறிஸ்டி இருந்துட்டு இந்த வில்லேஜுக்கு நீ தேவை, அதுக்காகவாவது உன்னோட ஹெல்த்தை நீ நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு இவன் சொன்ன உடனே தான் இவனும் அவளை செக் பண்ணவே அலோவ் பண்றான்.
அப்பதான் இவனை ஃபாரஸ்ட்ல அந்த ஸ்பைடர் கடிச்சது பார்த்தீங்களா, அந்த இடத்த காமிச்சு இதனால ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். கிறிஸ்டியும் அந்த ஸ்பைடர் கடிச்ச இடத்த செக் பண்ணும் போது இவன் கையில இருக்கிற தழும்பையும் பார்த்தர்றான். அதுதான் ஒரு பெருசு ரத்தத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுச்சு, அந்த தழும்பை தான். இதை பத்தி விசாரிக்கும் போது ஹீரோ இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு மரத்துல மோதிட்டான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். கிறிஸ்டி வந்துட்டு ஒரு பிரச்சனை இல்லை, நீ இதுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் ஆகாம பார்த்துக்கோ. அடிக்கடி கை ஷேக் ஆகுதுல, வேற ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதா, விஷன் ஏதாவது பிளர் ஆன மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடறான். ஆனால் காட்டில் ஒரு டைம் அவனுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும், அது நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டி கிட்ட சிரிச்சு பேசி சமாளிச்சுட்டு அங்கிருந்து எந்திரிக்கலான்னு பார்த்தா மறுபடியும் அவனுக்கு தலை சுற்றி விடுது. பயப்புள்ள கண்டிஷன் இருக்க வீக் ஆகிட்டே போறானாட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அசிஸ்டன்ட் காரன் டைனர்லேருந்து அவங்க அம்மா கிட்ட ஃபுட்டை பேக் பண்ணி வாங்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாத, இங்கேயே உட்காந்து சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. திக்கி திணங்கி இது எனக்கு இல்லை, ஹீரோக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். நெக்ஸ்ட் சீன்ல ஜேட் அங்க இருக்கிற பாருக்கு வந்தா உள்ள அந்த டிரைவர் லேடி தனியா உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பயப்புல யாருக்கிட்டையுமே நல்லா பேச மாட்டானாட்டு இருக்கு. எடுத்த உடனேயே ஏமா என்னை எங்கேயுமே தனியா இருக்க விட மாட்டீங்களா, ஓ நீ அந்த பஸ் டிரைவர் தானே, சரி ஓகேம்மா நீ அங்கே உட்காந்து குடி, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிறான். அப்போ இந்த டிரைவர் லேடியும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த பையன் பஸ்ஸை திருப்புங்கன்னு கத்தனா, என்கிட்ட கெஞ்சனா, நான் தான் அவன் பேச்சை கேட்காம இங்கே எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து மாட்டி விட்டுட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ ஜேட் இருந்துட்டு அந்த பையன் உங்களை எப்போ பஸ்ஸை திருப்ப சொன்னா, அந்த மரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியா இல்லை அதுக்கு அப்புறமா அப்படின்னு கேட்கும் போது இந்த லேடியும் மரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட விடுமா, அதுதான் மரத்தை பார்த்துட்டீங்களே, அதுக்கப்புறம் பஸ் இல்லைம்மா, எதை திருப்பினாலும் இந்த வில்லேஜுக்கு தான் வந்தாகணும், இதில் உன்னோட மிஸ்டேக் ஒன்றும் கிடையாது, உன்னை பிளேம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறான். நெக்ஸ்ட் சீன்லேயே மேத்யூவை பார்க்கறதுக்காக அவன் ஒய்ஃபு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. பார்த்தா பெட்டில் அவனை காணும். எங்கடா போயிட்டான்னு தேடும் போது தான் கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பார்த்தீங்களா, அந்த நர்ஸ் லேடி அங்கே இருக்க டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக மேத்யூவோட ஒய்ஃபுக்கு இந்த லேடி யாருன்னே தெரியல. அப்போ அவர் வந்துட்டு கவலைப்படாதீங்க, நானும் ஒரு நர்ஸ் தான், கிறிஸ்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டேப்லெட்லாம் அடுக்கி வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ தான் கிளம்பி வெளியே போனார் அப்படின்னு சொல்லிடுறா. மேத்யூவும் அந்த இடிஞ்சு போன வீட்டுக்கிட்ட தான் நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த வில்லேஜில் இருக்கிறவங்கெல்லாம் பஸ்ஸில் வந்தவங்களோட திங்ஸ் நிறைய பஸ்லேயே தான் கிடக்குது, அதில் எதெல்லாம் இவங்களுக்கு தேவையோ அதை எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மேத்யூவோட ஒய்ஃபும் அங்கே வந்துடுறா. மேத்யூ இருந்துட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம ஏன் இந்த வில்லேஜுக்கு வந்திருக்கோம், ஏதாவது புரியுதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த மொட்டையை இருந்துட்டு அந்த திங்ஸ் எடுக்கிறவங்கள பார்த்து இதெல்லாம் உங்கள் பொருள் கிடையாது, இதில் கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்கன்னு மிரட்ட பார்க்குறான். அப்போ அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் காரனோட அம்மா இருந்துட்டு டே மொட்டை தலையா அவன் வேலையை பார்த்துட்டு கிளம்புடா அப்படின்னு மொக்க கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. ஏன்னா இப்போ இவங்க இருக்கிற வில்லேஜை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு பொருள் தேவையில்லைன்னா அது தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம், அப்படிதான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் மேத்யூவும் அவன் ஒய்ஃபும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ மேத்யூ வந்துட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட நீ நல்லா யோசிச்சு பாரு, நான் ரோலர் கோஸ்டர்லாம் டிசைன் பண்ணும்போது அதில் ட்ராவல் பண்ணுறவங்க எந்த அளவுக்கு ஆச்சரியப்படுறாங்க, எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னு பார்க்கணுங்கிறக்காகவே ரொம்ப இம்பாசிபிளான டிசைனாக இருக்கணும்னு பார்த்து பண்ணுவேன். ஒருவேளை ஏன் நம்ம இருக்கிற இந்த வில்லேஜ் மொத்தமும் ஒரு டிசைனாக இருக்கக்கூடாது, இங்கே நம்ம எப்படி சர்வை பண்ணுறோம், இங்கே நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னு நம்மளை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்களோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். மேத்யூ சொல்கிறதுல அவன் ஒய்ஃபுக்கு பெருசாக நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஏமா நீ நல்லா யோசிச்சு பாரு, கிட்டத்தட்ட அந்த டவரை செட் பண்ணி இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கும் போது அது எப்படி கரெக்டாக ஒரு புயல் வரும், அந்த சமயத்தில் கரெக்டாக ரேடியோ வேற ஒர்க் ஆக ஆரம்பிச்சது, அங்கே ஒரு வாய்ஸும் எனக்கு கேட்டுச்சு, அந்த வாய்ஸ் சொன்னதை கேட்டு தான் உன்னைய தேடி நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். அது எனக்கு வார்னிங் கொடுத்துச்சா இல்லை என்னை பயம்படுத்த ட்ரை பண்ணுச்சான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் பேரை கரெக்டாக சொல்லுச்சு. இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது யாரோ நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் ஒய்ஃப் இருந்துட்டு அந்த வாய்ஸ் கேட்டதை உன்னை தவிர வேற யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்குறா. ஏன்னா ஒருவேளை இது இல்லூஷனாக கூட இருக்கலாம்ல, அந்த சந்தேகத்தில் தான் அவள் கேட்குறா. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வரும்போது அங்கே சேர்ல ஃபாதர் உட்காந்துருக்காரு. இவனுக்கு சரியான ஷாக் ஆகுது. ஐயையோ இது உண்மை கிடையாது, நீ உண்மை இல்லை அப்படின்னு இவன் சொல்லும்போது ஃபாதர் இருந்துட்டு அப்படின்னா எது உண்மை இல்லைங்கிறத பற்றி பேசுவோமா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோக்கு சரியான கோவம் வந்துடுது. நான் காட்டுக்குள்ளே போகும்போது எங்களை காப்பாத்துறதுக்கு வெள்ளை ட்ரெஸ் போட்ட பையன் ஒருத்தன் மேப் மாதிரி ரூட்டு காட்டிட்டு இருந்தான், இதா இப்போ என்னோட கை ஷேக் ஆகுறது இல்லை, அதுக்கு பதிலாக கைக்குள்ளே புழு மாதிரி ஏதோ நெளிஞ்சிட்டு இருக்கு, அதை பற்றி பேசலாமா அப்படின்னு இவன் கேட்குறான். பதிலுக்கு ஃபாதர் இருந்துட்டு அதை பற்றிலாம் வேண்டாம் தம்பி, உன் அசிஸ்டன்ட் காரனோட அப்பாவை சாராதான கொன்னா, அதை நீ எப்படி அசிஸ்டன்ட் காரங்கிட்ட சொல்ல போற, அதை பற்றி பேசுவோமா அப்படின்னு நக்கல் விடுறாரு.
ஆனா ஹீரோ இருந்துட்டு அந்த கொலையை சாரா பண்ணல அப்படின்னு சொல்றான். பதிலுக்கு ஃபாதர் இருந்துட்டு அவன் அந்த கொலையை பண்ணான்னு நானும் சொல்லலப்பா, ஆனா கிளினிக்கோட டோரை ஓபன் பண்ணி அந்த மான்ஸ்டர்ஸை வெத்தலை பாக்கு வச்சு உள்ள அழைச்சதே அவதான் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஹீரோ கிட்ட பதில் இல்லை. நல்லா யோசிச்சு பாரு, இந்த விஷயம் மட்டும் அசிஸ்டன்ட் காரனுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க அப்பா இறந்ததுக்கு சாராதான் காரணம். இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சும் நீ அவங்கிட்ட சொல்லலன்னு தெரிஞ்சா அவன் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மொத்தமா இழந்துருவ அப்படின்னு இவர் சொல்லும் போது ஹீரோக்கு கோபம் வந்துருது. அட ஃபாதரு, எல்லாமே உன்னோட ஐடியா தான், நீதான் அவன் ரொம்ப ஸ்பெஷலு, எல்லாத்துக்கூடயும் கனெக்ட் ஆகிருக்கா, நம்ம வெளியே போறக்கு அவனால மட்டும்தான் வழி கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேன், அதை நம்பிதாயா நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஃபாதர் இருந்துட்டு, நீ ஒரு மிலிட்ரி மேன் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல, நானே செத்து போயிட்டேன், என் மேல போய் பழி போடுறியாடா அப்படின்னு நக்கல் விட்டுட்டு இருக்காரு. ஹீரோ இருந்துட்டு இதுக்கு மேலேயும் நான் எந்த விஷயத்தையும் மறைக்க விரும்பல, அசிஸ்டன்ட் காரங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு கிளம்பும் போது ஃபாதர் இருந்துட்டு தலைவனா இருக்கிறது முக்கியம் இல்லை, சில சமயத்துல ரொம்பவே ஹார்ட் டிசிஷன் எடுக்க வேண்டியது வரும். அசிஸ்டன்ட் காரனோட அப்பா உயிரோடு இல்லைனாலும் உன்னை அவன் அப்பா ஸ்தானத்துல வச்சிருக்கான், அதனால எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு, மனசளவுல உடஞ்சு போனா இந்த வில்லேஜில் சர்வே பண்றது பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்லேயே மேத்யூ டோனாவை வந்து மீட் பண்ணி அந்த ரேடியோல ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, அப்ப நீங்க என் பக்கத்துல தான் இருந்தீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கும் கேட்டிருக்கும் அப்படின்னு சொல்றான். டோனாவும் இங்க பேசுறது நல்லதில்ல தம்பின்னு அவனை தனியா கூப்பிட்டு வந்து, ஆமா எனக்கு வாய்ஸ் கேட்டுச்சு, உன்னோட வீடு கொலாப்ஸ் ஆகிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி உனக்கு வார்னிங் கொடுத்தாங்க, ஆனா நீ அங்கிருந்து ஓடி போனதுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, வச்சிருந்த டவர் மொத்தமா இடிஞ்சு விழுந்துருச்சு, இருக்கிற பல்ப் எல்லாம் பட்டால் பட்டால்னு பிளாஸ்ட் ஆச்சு, அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு பொண்ணுக்கு கிட்டத்தட்ட கண்ணு போக வேண்டியது. ஸோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு இவங்க சொல்லும்போது மேத்யூ வந்துட்டு இதையே தான் நானும் சொல்கிறேன், அது எப்படி அந்த சைடு பேசினவனுக்கு என்னோட பேர் தெரியும், கரெக்டான நேரத்தில் நம்மளுக்கு எப்படி வார்னிங் கொடுப்பாங்க, அதுலேயும் நம்ம டவர் வைக்கும் போது அந்த புயல் எப்படி வரும், எனக்கு தெரிஞ்சு நம்மளை யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இவன் சொல்லும் போது டோனா கோவம் வந்துடுது. இங்கே வர அந்த டவர் விஷயத்தில் எல்லாரும் மேலே நம்பிக்கை வச்சாங்க, ஆனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை, இதுக்கு மேலே நீ வாயை மூடிட்டு இருக்கிறது உனக்கு நல்லதுன்னு சொல்லும் போது மேத்யூ அந்த ரேடியோலாம் எங்கே இருக்கு அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். டோனாக்கு செம்ம கோவம் வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு பின்னாடி தான் இருக்கு, போய் பொறுக்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ மறுபடியும் ஏதோ சத்தம் கேட்குது, என்னடான்னு வந்து பார்த்தா இந்த மொட்டையா அங்கே இருக்க ஒருத்தனை போட்டு அடின்னு அட்டி பிரித்து மேயறான். இவங்களும் என்னடா விஷயம்னு கேட்கும் போது என்னோட பேகை ஓப்பன் பண்ணி என் திங்ஸை டச் பண்ணிட்டான், அதனால தான் அடிச்சேன்னு வேற சொல்கிறான். டோனா இருந்துட்டு, தம்பி இந்த காலனி ஹவுஸ்க்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, இங்கே யார் வேணா யார் பொருளை வேணா யூஸ் பண்ணலான்டான்னு சொல்ல வரும்போதே இவங்க பேச்சை கேட்காம என் பேகை யாரு தொட்டாலும் கண்டிப்பா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இதுல டோனாக்கு எச்சா வெறுப்பாயிருது. நெக்ஸ்ட் சீன்லயே அசிஸ்டன்ட் காரன் அந்த ஃபுட்டை சாராக்காக தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அப்ப அவன் சாராவை பார்த்து காட்டுக்குள்ள நீ தான் ஹீரோவை காப்பாத்தனன்னு கேள்விப்பட்டா உண்மையான்னு கேட்கும்போது அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோ என்கிட்ட சொல்லியிருக்கான், உனக்கு ஏதோ வாய்ஸஸ் எல்லாம் கேட்குதாமா, அந்த வாய்ஸ் சொல்றதை கேட்டுதான் மேத்யூவோட சின்ன பையனை கொலை பண்ண ட்ரை பண்ணியா, அப்பதான் ஆக்சிடென்டெல்லாம் உன் பிரதர் இறந்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்பவும் சாரா கிட்ட பதில் இல்லை. அந்த வாய்ஸஸ் சொல்றதெல்லாம் கேட்கும் போதே அது கெட்ட ஐடியா அப்படிங்கிறது உனக்கு தோணலையா, அப்படி என்னதான் சொல்லி உன்னை கன்வின்ஸ் பண்ணி இதெல்லாம் செய்ய வச்சுது, ஏன்னா ஹீரோ இந்த விஷயத்துல உன்னை ரொம்பவே நம்புறான், நானும் உன்னை நம்பணும்னா அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நீ கொடுத்தாகணும், உனக்காக நான் ஹீரோவை இழக்க முடியாது, நீ உயிரோடு தான் இருக்க, ஹீரோ உன்னை பத்திரமா வச்சிருக்கான்னு தெரிஞ்சா மக்களுக்கெல்லாம் அவன் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும், அதுக்கப்புறம் உன்னை பார்த்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிப்பாங்க, அதனால என்ன நடக்குது அப்படிங்கறது என்கிட்ட தெளிவா சொல்லு, நான் எப்பவுமே உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், எங்க அம்மாக்கு பொண்ணு இல்லாதனால உன்னை ஒரு பொண்ணு ஸ்தானத்துல வச்சுதான் இதுவரைக்கும் ட்ரீட் பண்ணியிருக்காங்க, ஸோ நீ அந்த பனிஷ்மெண்ட் பாக்ஸ்க்கு டிசர்வான ஆள் இல்லைங்கிறத எனக்கு புரியவை அப்படின்னு கேட்குறான். ஆனா சாரா இருந்துட்டு என்னால் அது முடியாது, ஹீரோ என்னை நம்பனா எனக்காக இன்னொரு சான்ஸும் கொடுத்தா, ஆனா கடைசியில மறுபடியும் இந்த பேஸ்மெண்ட்ல தான் வந்து நான் மாட்டியிருக்கேன், இதுக்கு மேல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறது ரொம்பவே கஷ்டம், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்றான். அங்க சீன் கட் ஆகுது. இங்க அந்த மொட்டையன் பேசினதை கேட்டு கடுப்புல இருக்கிற டோனா கிட்ட ஃபாத்திமா வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க, வேணும்னா நம்ம கொஞ்சம் ரூல்ஸை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்றா. ஆனா டோனா விட்டு கொடுப்பாளா, இவனுங்க சேஃபா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இப்ப என்னடானா இது என்னோட பொருள் உன்னோட பொருள், அதை தொடக்கூடாது இதை தொடக்கூடாதுன்னு இவனுக்குள்ள ரூல்ஸ் வச்சுக்கிறானுங்க. இந்த ஈர வெங்காயம் எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள நடக்காதுன்னு ஒரு கோடாரியை எடுத்துட்டு அந்த மொட்டையங்கிட்ட வராங்க. அவன் ஜாலியா சோஃபால படுத்துட்டு இருக்கான்.
வந்தவங்க, தம்பி உன்னோட பொருளை ஷேர் பண்ண விரும்பலன்னு சொன்ன, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை, கொஞ்சம் தயவு செஞ்சு எந்திரிக்கிறியா அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் எப்பவும் போல டோனாவை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறான். கடுப்பான டோனா அந்த கோடாரி எடுத்து அவன் பக்கத்துல இருக்கிற செவுத்துலயே ஒரு ஏத்துவாங்க பாருங்க. பயபலுக்கு ஒரு நிமிஷம் ட்ரௌசர் கழுந்துருது. இதுக்கு மேல நீங்க இருக்கக்கூடாது, என்னை ஃபாலோ பண்ணிவான்னு அவனை கூப்பிட்டு வராங்க. அப்போ கரெக்டா அந்த டிரைவர் லேடி பஸ்ஸை நகர்த்தி வச்சிட்டு இருக்கிறதையும் பாக்குறாங்க. இவங்களும் அந்த பஸ் கிட்ட வந்தா டிரைவர் லேடி இருந்துட்டு, இல்ல இங்க சாப்பிட வரும்போது இந்த பஸ்ஸை பார்த்து நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க, அதனாலதான் நகர்த்தி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இது டோனாவுக்கும் புரியுது, அவங்க நல்ல எண்ணத்துல தான் அது பண்றாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மொட்டையனை பார்த்து, தம்பி இதுக்கு மேல இந்த பஸ் தான் உன்னோட புது வீடு, இங்கேயே ஸ்டே பண்ணி சந்தோஷமா இரு, இங்க உன்னோட திங்ஸை ஷேர் பண்றதுக்கு எந்த மனுஷங்களும் வரமாட்டாங்க. ஏதோ என்னால முடிஞ்சது, இந்த மேத்யூவோட வீடு இடிஞ்சு போனதுனால ஒரு மந்திரக்கல் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதை இந்த பஸ்ல மாட்டிட்டு போறேன், உன்னால முடிஞ்சா சந்தோஷமா நைட்டு ஃபுல்லா இங்கேயே வாழு, இல்லையா அந்த மான்ஸ்டர் கையால சாவு அப்படின்னு கெத்தா பேசுறாங்க. அப்ப மொட்டைய இருந்துட்டு என்னை பழி வாங்க பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, டே நான்லாம் பழி வாங்குற அளவுக்கு நீ ஒரு ஆளே கிடையாது, எங்க காலனி ஹவுஸ்க்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, நீ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை, அது உன்னோட பர்சனல் முடிவு. ஆனா எவ்வளோ தைரியம் இருந்தா காலனி ஹவுஸ்ல இருக்கிறவங்க மேல கைய வச்சிருப்ப, உன்னைய மாதிரி ஆளுக்கு இதுக்கு மேல காலனி ஹவுஸ்ல இடம் கிடையாது. நைட்டும் மாமா மச்சனுங்க நிறைய பேர் வருவானுங்க, அவனு கூட சேர்ந்து கட்டி பிடிச்சி உருண்டு சந்தோஷமா இருடான்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. மொட்டையனுக்கு மனசுக்குள்ள மரண பீதி பக்கு பக்குன்னு அடிச்சாலும் பைபிள கொஞ்சம் வீராப்பா பில்டப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கும் போது பஸ்ல வந்த லேடி ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ஆனா அவனுக்கு இப்ப சாராவை பார்த்தே ஆகணுமே, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் என் அசிஸ்டன்ட் காரன் கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த லேடி இருந்துட்டு, இப்பதான் உன்னோட அசிஸ்டன்ட் காரன் அந்த பழைய கிளினிக் சைடு போனா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கும் போதே ஹீரோக்கு புரிஞ்சிருது, சாரா எல்லா விஷயத்தையும் அசிஸ்டன்ட் காரங்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு. ஹீரோவும் கிளினிக்கு வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் காரன் அவங்க அப்பா இறந்து போன இடத்தையே பார்த்துட்டு ரொம்ப சோகமா நின்றுட்டு இருக்கான். அப்ப அசிஸ்டன்ட் காரர் வந்துட்டு, எங்க அப்பா இந்த பேஸ்மெண்ட் கதவை திறந்து விட்டுருக்க மாட்டார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அது இப்போ உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கும் முதல்லயே தெரியுமில்ல அப்படின்னு கேட்குறான். ஹீரோக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமே, டே நான் ஃபாரஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாள் தானே இந்த விஷயம் தெரியும் எனக்கு, உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்த அப்படின்னு சொல்ல வரும்போதே அசிஸ்டன்ட் காரன் ரொம்பவே கோவப்படுறான். எங்க அப்பாவோட சாவுக்கு அந்த சாரா தான் காரணம், இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது, அவளை அந்த பனிஷ்மெண்ட் பாக்ஸ்ல போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஹீரோ ஒத்துக்க மாட்டேங்கிறான். கடுப்பான அசிஸ்டன்ட் காரன் அந்த பேட்சை தூக்கி வீசிட்டு, இதுக்கு மேல எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ, ஆனா சாரா பனிஷ்மெண்ட் பாக்ஸுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல, திக்கு முக்காடி நின்றுட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.